அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஆயத்தி கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Gobi65. ஆமாங்க, காலிஃப்ளவர்ல கலர்ஃபுல்லா 65 ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல சூப்பரா செமையா செஞ்சு அசத்தலாம் வாங்க. முன்னாடி செஞ்சிருக்கேன் கலர் போடாம, இப்போ கலர் போட்டு. ஓகே, இது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டானது தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அதில் வந்து இந்த மாதிரி சைஸில் வந்து காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதில் தண்ணியில் போட்டுட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டோம்னா அது உப்பையும் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் அதில் இருக்க கிருமிகள் எல்லாம் சேர்த்துடும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் இதை போட்டதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி எடுத்துகிட்டு பார்த்தோம்னா கரெக்டான பதத்தில் அவர் வெந்திருப்பார். இதுக்கு மேலே வேக விட்டால் குழஞ்சிரும். ஓகேவா? இப்போ ரெடி. இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ண உடனே தண்ணியெல்லாம் நீங்கிடும். இன்னொரு பாத்திரத்தில் 1/4 கப் தண்ணி சேர்த்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், அது கூட இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், சில்லி பேஸ்ட்டு இது வந்து 1 டீஸ்பூன். ஓகேவா? எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இவரை கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா இப்போ முன்னாடி செய்து காட்டில் இப்படி செஞ்சுருக்க மாட்டேன். இது இன்னும் சூப்பராக இருக்கும் நமக்கு. அது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு எனக்கு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நம்ம முன்னாடியே உப்பு சேர்த்து தான் அவிச்சிருக்கோம். இதை இந்த அவிச்சு வச்ச காலிஃப்ளவரை நம்ம இதில் சேர்த்து நமது 2 கைகளால் அழகாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கை வந்து அவ்வளோ ஒரு பெரிய இயந்திரம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ சிலதுக்கெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக கைகளை யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் நம்ம கையை யூஸ் பண்ணி வடிவரை மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப அழகாக. இப்போ அழகாக நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், பொன்னான காலிஃப்ளவர் பூ மாதிரி ரெடியாகி இந்த சாஸில் ஊறி ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த எல்லா மசாலாவையும் நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுருப்பார். அதுக்கப்புறமா அதை செப்பரேட் பண்ணிவிட்டு அந்த சாஸை தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி பாருங்கள், நான் இதை தனியாக வைக்கிறேன். என்னத்துக்குன்னு சொல்கிறேன். இப்போ காலிஃப்ளவர் நல்லா ஆறிடும். எப்போவுமே மைதா மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளவர் வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். ஓகேவா? நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதே மாதிரி அதிலேருந்து ஒரு 3 பங்கு, அதாவது 3 பங்கு வந்து மைதா மாவு சேர்த்து 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். இல்லை பேக்கிங் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். ஓகேவா? சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்ம கலந்து வச்சுருக்க அந்த சாஸை வந்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அதிகமான தண்ணியாகிடக்கூடாது. இதோட பட்டர் வந்து கொஞ்சம் லிக்யூடாக இருக்கணும். அதாவது நம்ம காலிஃப்ளவரில் ஒட்டுற மாதிரி. ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் தூக்கி ஊற்றும் போது. இப்போ தாங்க நம்ம ஆள் கலர் ரெடி ஆகுறாரு. ஓகேவா? ஏன் அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டில் கலராக தான் இருக்கும். ஸோ வந்து நான் கொஞ்சமாக எனக்கு தேவையான அளவுக்கு கலர் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு ரெட் கலர் வேணுன்னா நீங்கள் ரெட் கலர்னு சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த அவிச்சு வச்ச காலிஃப்ளவரில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஏன் அப்படின்னா இதில் இருக்க தண்ணியை அது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மாவில் நம்ம போடும்போது அதோட கரெக்டான அளவுக்கு மட்டும் தேவைப்படும். ஓகேவா? பாருங்கள், நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். இந்த அளவுக்கு தான் இருக்கணும். அதிகமாக இருந்தால் பஜ்ஜி மாதிரி ஆகிடும். ஸோ லைட்டான ஒரு கோட்டிங் தான் இருக்கணும். பாருங்கள், இதே மாதிரி இருக்கணும். ஓகேவா? கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் அதை போட்டு அழகாக ஒரு மிதமான தீயில் செம்மையாக கோல்டன் கலரில் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் என்ன சொல்லவா வேணும்? அட்டகாசமான நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே காலிஃப்ளவர் 65 நாக்குக்கு ருசிக்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுவீங்க. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா அழகாக பொரிச்சு எடுக்கிறோம். நான் இன்றைக்கி மத்தியானத்துக்கு தான் இதை செய்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஆள் சில ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கோம். ஏற்கனவே நான் வந்து 65 செஞ்சு நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். அதையும் கண்டிப்பாக பாருங்கள். இது என்னடா தனியாக நீங்கள் பச்சை மிளகா மட்டும் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்காங்க. அப்படி ஒரு வாசனை வரும். ஒரு 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொரிச்சிட்டு அதை அப்படியே நம்ம செஞ்சு வச்சுருக்க 65 மேலே சேர்ப்போம். ஐ எம் சாரி, என்கிட்ட காஞ்ச கருவேப்பிள்ளை இருந்தது. என்னதான் இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிள்ளையோட ஃப்ளேவர் கொடுக்காது. இருப்பினும் அதை சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், அதை சேர்த்து
நம்ம இது ரெண்டையும் பொரிச்சிட்டு இதுக்கு மேலே வந்து போட்டுடலாம். நீங்கள் கொஞ்சம் காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இதுக்கு மேலே தனி மிளகாத்தூள் அதை வந்து மேலே தூவி விட்டிங்கன்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட் இது கொடுக்கும். ஓகேவா? இப்போவே அது நாக்கில் வச்சு கரையிற அளவுக்கு தான் டேஸ்ட் இருக்குங்க. நல்ல மொறு மொறு மொறுன்னு இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கு நான் சொன்ன மாதிரி ரெசிபி நீங்கள் செய்யணும். பாருங்கள், இது கூட நான் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் அதில் முட்டை சேர்த்துருக்கேன். ஆனால் நான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி ஏன் ஸ்டைலில் செய்வேன்றது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக என்னோடய சேனலில் கீழே லிங்க் இருக்குது பாருங்கள். அது கூடவே வந்து சாலமோன் மீன் வந்து வறுத்துருக்கிறேன். இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்ச். இதை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டேன். கண்டிப்பாக பாருங்கள், நீங்களும் செய்யுங்க. செய்துட்டு ட்ரை பண்ணி ஆயத்தி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க. நான் எல்லாமே பார்க்குறேன். அதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திப்பேன். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. பாய் பாய்.